அந்த பொண்ணும் இருக்குல்லம்மா, அந்த பொண்ணு வந்து அப்படியே பேய் வந்து பார்த்து நான் அது ஒரு பொண்ணோன்னு அது உள் வாங்கி அதில் படுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா நாங்கள் எட்டி பார்த்தா எப்படின்னா அந்த வீடு நாங்கள் வெளில சேர் போட்டு உட்காந்துருப்போம். நான் எட்டி பார்க்குறேன், அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே தூரமா இருக்கும் அந்த வீடு. நான் இப்படி எட்டி பார்த்தா லிட்டரலா கால் வச்சு யாரும் இப்படி படுத்திருக்க மாதிரி இருக்கும் கீழே. ஓகே. பிரார்த்தனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, இது இந்த இடம் ஏதாச்சும் வந்து பூஜை போடணுமா இல்ல ஏதோ அந்த மாதிரி இறங்கிட்டீங்க. ஓகே ஓகே. டெய்லியுமே ஒருத்தங்க சிக்காவ அமிச்சிட்டாங்க. கூட ஆடிட்டு நல்லா ஜாலியா இருந்தாரு. நெஞ்சொலியில விழுந்துட்டாரு. அவரை பார்த்து இன்னொன்னு ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அழுகுறாங்க. ஸோ ஒருத்தர் கொண்டா அப்படியே அந்த ஹோல் அதான் அந்த கேங்கே ஒரு ஃபேமிலி, அவங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க பார்த்தா கடைசியில் நெக்ஸ்ட் டே பார்த்தா முறுக்கு சாப்பிட்டு கேஸ் ஆயிடுச்சு. பாசத்துல என்னோட பெத்த தாயை ஓவர்டேக் பண்ண மாதிரி ரொம்ப சாப்பாடு கொண்டு வருவாங்க. திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து வந்து நாட்டுக்கோழி குழம்பு, சூப், அது இது என்ன ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம் அந்த ஊர்க்காரங்களோட. சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் ஆர்ஜே சாண்டியன். இன்னைக்கு நம்ம கூட பிரார்த்தனா இருக்காங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் தம்பிராமையா சார் அதான் சொன்னார், ஜாலியா இருந்துச்சுப்பா. அடுத்து ஜீவா சார் வந்து எனக்கு படம் மாதிரியே தெரியல, நாங்க ஷூட்டிங் பிரேக்ல எல்லாம் பாட்டு போட்டு நாங்க சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். சத்தியமா அப்படிதான். பாட்டு எப்படின்னா ரொம்ப சீரியஸான சீன் இருக்கும். அந்த சீன் முடிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, ஒரு பாட்டு வாடா வாடா பையா ஏதாச்சும் ஒரு பாட்டு அவங்க போட்டு அவங்க ஆடிட்டே ரொம்ப வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க வேற ஒரு காட்டுக்குள்ளதான் நாங்க ஷூட் பண்ணோம். ஒரு மலை மேல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், குமிலியில லோவர் கேம்ப். ஸோ அதால வந்து எங்களே நாங்கள் என்டர்டெயின் எனக்கு தான் மோஸ்டா நைட் ஷூட் அதிகமா இருந்தது. ஸோ ஜீவாஸ் அது ஒரு 12க்குள்ள முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு தான் நைட் ஷூட்ஸ் அதிகமா இருந்ததால ரொம்ப எனர்ஜி அப்படியே லோ ஆகும். 1 மணிக்கு மேல அப்படியே லோ ஆகும். 2 அது நாங்க என்டர்டெயின் பண்ணி இன்னும் பாட்டு போட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டு நாங்களே ஏதோ கதை ஒரு அது ரொம்ப எனக்கு ஷூட் மாதிரி ஒரு ட்ரிப் மாதிரி கேம்பிங் மாதிரி இருந்ததா? சத்தியமா அப்படிதான் இருந்தது. எக்ஸாக்டா நான் அது முடிச்சுட்டு வரப்போது 2 மாசம் டிராவல் பண்ணி அது முடிச்சுட்டு வரப்போது ஒரு நான் எப்படி அழுதன்னா நீங்க கேட்கணும் டேரக்டர் கிட்ட எல்லாம். அந்த பொண்ணு எப்படி அழுதானால நான் போக மாட்டேன் சென்னைக்கு, சேட்டா அவங்களெல்லாம் நான் எப்போ பார்ப்பேன், அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே. அந்த மாதிரி ரொம்ப நாங்க எல்லாம் பாண்ட் ஆயிட்டோம். நான் ஏன்னா நாங்க நடுவில் நான் சிக்கோ ஆயிட்டேன். குளூர் இல்ல இதுல எல்லாருமே சிக்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. போனது என் கால் உடஞ்சிருச்சு. உடனே லைக் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு பண்ணி கால் திரும்பி விழுந்து அதுக்கப்புறம் நொண்டி நடந்துட்டு இருப்பேன். அது வீடியோஸ்லாம் இருக்கு, நொண்டி நடந்து. சோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பயத்துல எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. அந்த தேக்கடியில நடக்காத டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். எனி பிளாஸ்டரிஸ் டுடே அந்த மாதிரி டெய்லி யாரு எனக்கு டெய்லி ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் அங்க வந்து கம்பெனி ஆம்புலன்ஸ் அது வச்சுட்டாங்க. குமுடியில வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஜீவா 45 சரி வாங்க, எங்களுக்கு ஒரு பெட்டே வச்சுட்டாங்க. ஜீவா 45 வாங்க, டெய்லியும் போயிடுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து அப்படிதானே பண்ணிட்டாருன்னா நெஞ்சு வலின்னு விழுந்துட்டாரு. நெஞ்சு வலின்னு விழுந்து நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஒருத்தர் போயிட்டு போறாரு போல, எல்லாருமே ரொம்ப. நிதிஷ்லாம் வந்து அவரெல்லாம் பிரார்த்தனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, இது இந்த இடம் ஏதாச்சும் வந்து பூஜை போடணுமா இல்ல ஏதோ அந்த மாதிரி டெய்லியுமே ஒருத்தவங்க சிக்காவ அமிச்சிட்டாங்க. அண்ட் அந்த இடம் வந்து காட்டுக்குள்ள இருக்க போது காட்டுக்குள்ளதான் நாங்க ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த மலை மேல அந்த இடம் வந்து நம்ம ஷூட்டுக்காக கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்ச இடம். அந்த டெட் பாடி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு விஷயம் நடக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊர் மக்கள் ஆக்சுவலி அங்க இருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வந்தாங்க. அந்த சைடு இருக்காங்க. ஒரு நாளும்ல நான் அப்பவே சொன்னேன் காட்டேரி வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அந்த பொண்ணும் இருக்குல்லம்மா, அந்த பொண்ணு வந்து அப்படியே பேய் வந்து பார்த்து நான் அது ஒரு பொண்ணோன்னு அது உள் வாங்கி அதுல படுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா நாங்க எட்டி பார்த்தா எப்படின்னா அந்த வீடு நாங்க வெளில சேர் போட்டு உட்காந்துருப்போம். நான் எட்டி பாக்குறேன். நான் வேற இவங்க பின்னாடி ஷூட் பண்ண போது நான் முன்னாடி வீட்டுல இருக்கேன். அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே தூரமா இருக்கும் அந்த வீடு. நான் இப்படி எட்டி பார்த்தா லிட்டரலா கால் வச்சு யாரும் படுத்திருக்க மாதிரி இருக்கும் கீழே. அந்த அளவுக்கு நம்ம சொல்லி ஒரு கற்பனை வந்துருது நமக்கு. சொல்லி இதுல ஒரு நாய்க்குட்டி இருக்கால ஷிட்ஸு, அது வேற கரெக்டா அந்த இது ஷிட்ஸு. ஓகே. நான் ஷிட்ஸுன்னு இது ஏதோ அனிமேல வர பேர் மாதிரி இருக்கு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த நாய் வந்து கரெக்டா வந்து போயிட்டு கத்திட்டே இருக்கும் அந்த பாடி கிட்ட மட்டும் பார்த்து. சோ இதெல்லாம் நாங்களாம் வந்து பயம் வந்து இது ஊர்க்காரங்களே திடீர்னு ஒரு நாள் வந்து லெமன் சுத்தி போட்டு நான் ஒரு நாள் விழுந்துட்டு அழுதுட்டு வரேன், கால் உடஞ்சிருச்சு, எனக்கு சுத்தி போட்டு ஒரே
ஒரே டிராமா பிணைப்பு. ரொம்ப பாசத்துல என்னோட பெத்த தாயை ஓவர்டேக் பண்ண மாதிரி ரொம்ப சாப்பாடு கொண்டு வருவாங்க. திடீர்னு அவங்க வீட்ல இருந்து வந்து நாட்டுக்கோழி குழம்பு, சூப்பு, அது இது என்ன ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம் அந்த ஊர்க்காரங்களோட. இப்போ கூட எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ பாப்பா படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க வந்தோடனே நம்ம ஊருக்கு இது இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, பூஜை கோவில்லாம் நீங்க வரணும், நம்ம படம் நல்லா வந்தா நான் இது வெட்டுறேன் கடா வெட்டுறேன்னு வேண்டி இருக்கேன். நான் எப்படின்னா சரி சரி கண்டிப்பா வரும் வெட்டுங்க வந்துடுறேன். லாஸ்ட் டே வந்து ஒரு பெரிய மீன் இவ்வளவு பெரிய இலையில ஓடுறது, பறக்குறது, மிதக்கிறது எல்லாமே இருந்தது. ஓகே. நிதிஷ் அதெல்லாம் பார்த்தது இல்ல நினைக்கிறேன் கேரளால. என்னது இது, இது குடல், இது மூளை, அது வந்து பார்டர்ங்கறதுனால நம்ம ஆளுங்க கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்க. அவரு பார்த்தது இல்ல போல. என்னது குடலா, எந்த இது அப்படியே முட்டையோட அது இதுன்னு எல்லாம் பிரிச்சு ஆடு அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. அந்த எங்களுக்கு வந்து இந்த பயோ பேக் எங்க விட்டேன்னா மறந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு பிளாக்கான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா கூட நான் இப்ப மறந்துட்டேன், எங்கேயோ போய் மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. டெய்லியும் காலு இந்த மாதிரி அடிபட்டு ஊரு அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு பெட் கொடுத்துட்டாங்க. ஓகே. நாங்க எப்போ போனாலுமே ஜியோ ரூமே தந்துட்டாங்க. ஆமா, ஜியோ உங்க ரூம் அங்க இருக்கு. வந்துட்டேன் பாயிண்ட். ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி ஓகே. நெஞ்சு எல்லாருமே பயந்துட்டோம், என்னடா நெஞ்சு வலி. ஏன்னா முன்னால நல்லா எங்க கூட டான்ஸ் ஆடி சாங். அவர் ஆக்சுவலா யாரு? அவர் அங்க இருக்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஓகே. அந்தூர்காரர். ஆமா, அந்தூர். நல்ல சாப்பிட்டு எங்க கூட ஆடிட்டு நல்லா ஜாலியா இருந்தாரு. நெஞ்சொலியில விழுந்துட்டாரு. அவரை பார்த்து இன்னொன்னு ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க. அப்படி லைனா டப்பு டப்பு டப்புன்னு விழுந்துனே இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் அழுகுறாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஃபேமிலி அவங்க எல்லாருமே. என் பிரதர், என் மாமா வீட்டு அது ஒரு ஃபேமிலியா தான் வந்து இருக்காங்க அவங்க. சோ ஒருத்தருக்கு ஒன்னா அப்படியே அந்த ஹோல் அதான் கேங்கே ஒரு ஃபேமிலி. அவங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க பார்த்தா கடைசியில நெக்ஸ்ட் டே பார்த்தா முறுக்கு சாப்பிட்டு கேஸ் ஆயிடுச்சான். நாங்க எல்லாமே அப்படிதான். இதுக்காக நாங்களும் அப்படி நைட் எல்லாம் தூங்காம, இதுல வேற ஐயோ வேற அம்மா வேற பேய் வந்துருச்சு, காட்டேரி வந்துருச்சு, முறுக்கு போய் மாட்டிக்கிச்சான். சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குமுளி போனீங்கன்னா முறுக்கு சாப்பிடாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. நல்லா இருக்கும் முறுக்கு அங்க, சூப்பரா இருக்கும். நெஞ்சு வலி வருதுன்றீங்களே முறுக்கு சாப்பிட்டா? அவர் வந்து வெறும் வயிற்றுல அவர் எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியல. சரி ஓகே. அவர் முறுக்கு நான் கண்டிஷன்ஸ் அப்ளை. நீங்க வந்து இப்போ வந்து எத்தனை வருஷமா சினிமாக்குள்ள இருக்கீங்கன்னு பார்த்தா ஒரு 4-5 இயர்ஸ் மோஸ்ட்லி அதிகபட்சம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டரா ஜீவா அவர்களை வந்து பார்த்துருப்பீங்கல்ல. உங்களோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ்லாம் என்ன, அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஜீவா கூட நடிக்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்ப அவரும் வளர்ந்த ஒரு ஹீரோ, வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஹீரோவா இருந்தாரு. பட் இவர் அப்பவே ஸ்டார் இல்ல. சோ நம்ம சின்ன வயசுல நிறைய பார்த்திருப்போம், பாட்டு கேட்டிருப்போம், SMS, நீதானே என் பொண்ணு வசந்தம்னு நிறைய மெமரிஸ் இருக்குல்ல. சோ எப்படி போனீங்க அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டரா இருந்தாரு, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வந்து நான் ஜெனரலாவே நான் கேடிவி ரொம்ப பார்ப்பேன். எனக்கு கேடிவி குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. கார்ட்டூன்ஸ் விட நான் கேடிவி தான். இப்போ கேடிவில அடிக்கடி ஒரு மாசத்துல ஒரு 4-5 வாட்டி வந்து ஒரு படம் போடுவாங்கன்னா தித்திக்குது. அப்போ தித்திக்குதே எனக்கு அந்த கிளாக்கு. நான் லாஸ்ட் இயர் கூட நான் வந்து மால்ல எங்கேயோ போகும்போது அந்த கிளாக் நான் பார்த்தேன். எனக்கு அந்த என்ன கிளாக், எனக்கு இன்னைக்கு இருக்காது என்ன கிளாக், அந்த செயின் கிளாக்கு, அது நான் தித்திக்குதே கிளாக் தான் சொல்லுவேன். அந்த தித்திக்குதே கிளாக் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து அந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுக்கப்புறம் SMS சரி நான் வந்து தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல பார்த்தது ஞாபகம் இருக்கு. ஓகே. என் ஃபேமிலியோட பார்த்து வந்து அந்த ஃபீல் பண்ணி யாரும் இறந்துருவாங்க. அந்த இவர்தான் வில்லன் தான். இல்ல இவங்க இறந்துருவாங்க. அந்த கர்லி ஹேர். ஓ கர்லி ஹேர். ஓ அவங்க இறந்துருவாங்க. அந்த கேரக்டர் எல்லாமே பாட்டோ சரி அப்போலாம் அந்த ஆல்பம் செம ஹிட்ல அந்த இதெல்லாம். அப்புறம் டக்குன்னு வந்து இந்த மாதிரி எனக்கு வரப்போது நம்ம அப்போ யோசிச்சோமா இப்போ அது நடக்குதுல நைஸ் எல்லாம். யுனிவர்ஸ் இஸ் லிசனிங் டு அஸ். அன்னைக்கு வந்து தியேட்டர்ல யோசிச்சேனா சாரோட நடிப்பேன்னு. அந்த ஒரு வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க பார்க்க. அண்ட் ஐ ரிமெம்பர் ஒரு வாட்டி தீபாவளி அப்போ 7th அது நான் சொல்ல தீபாவளி அப்போ தீபாவளி அப்போ ரொம்ப ஸ்கூல் டைம்ல நான் வந்து ஒரு ஷாப்பிங் போறேன். அப்போ வந்து ஜீவா சாரும் ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ நான் ஜீவா சார் கூட சென்னையில மோக்ஷால. ஸோ அப்போ வந்து அவங்க ஷாப்பிங் தீபாவளிக்கு வராங்க போல. நான் அப்போ போகும்போது அப்போதான் கோட் டைம் நினைக்கிறேன். ஆமா
நானும் அப்போ 8th நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. கோ டைம்ல அப்போ வந்தோடனே, அப்போ அவருக்கு அந்த வந்தோடனே அப்படி நான் அப்படியே பாக்குறேன், நல்ல ஞாபகம் இருக்கும். லைட், அவர்கிட்டயே நான் சொன்னது இல்ல, லைட் பேண்ட், லெனின் பேண்ட்டும் ஒரு லைட் ப்ளூ. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த காலர் வச்ச டி-ஷர்ட்டா, காலர் வச்ச டி-ஷர்ட் ஞாபகம் எனக்கு தெரியும். அது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு காம்போ போடுங்க. அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தார் அவரு. ஓகே. அப்போ நான் அவரு கூட நான் போட்டோ எடுத்திருந்தேன். அது இந்த போட்டோ அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து சார் அவங்க கூட எடுத்துக்கிட்டோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஒரு போட்டோ இருக்கும். அது இப்போ இல்லை. ஆனா மம்மி வந்து நான் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லப்போ அம்மா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா நம்ம வந்து இதுல பார்த்தோம், அதே மாதிரிதான் இருக்காரா, எப்படி இருக்காரு, அதே மாதிரிதான் இருக்காரு, எப்படி பேசுறாரு அவரு. மோர் லைக் ஐ திங்க் SMS நம்ம பாக்குறோம்ல, SMS. அதுக்கப்புறம் அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஒரு கேமியோ பண்ணிருப்பார்ல. ஆமா, அது இன்னொன்னு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்றென்றும் போனாங்க. இந்த கேரக்டர் தான் அவரு. ஓகே. ரொம்ப ஃப்ரீ, ஜாலி. நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம். எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது, பட் கிரிக்கெட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் என்னது அடுத்துக்கு நான் தான் வந்து அம்பையர் அப்படின்னு போய் நிப்பேன். நான் டாஸ் போட்டா நீங்க விளையாடணும், இல்ல அங்க நடுவுல போய் நின்று விளையாட விட மாட்டேன். சூப்பர், சோ ஹாப்பி. அண்ட் நீங்க இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருந்தது அப்படி? ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட அதுக்கு 5-6 பதில் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த படம் வந்து எவ்வளவு பாசிட்டிவான ஒரு எஃபெக்டை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு மட்டும் இல்ல, தம்பிராமையா சாருக்கு, ஜீவா சாருக்கு, எல்லாருக்கும் அது ரொம்ப ஒரு அவரு சொல்லும் போதே இது ஒரு எமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாரு. பார்க்கிங் எப்படி வந்து இன்டர்நேஷனலி உங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுத்துச்சோ, அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா, ரொம்ப அழகா உங்களுக்கு வேற ஒரு பாத்தை வந்து கோலிவுட்ல ஓபன் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்படுறோம், வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ சோ மச். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். எல்லா படத்துக்கும் சூரியன் எஃப்எம்க்கு இன்டர்வியூ தரணும். நன்றி. தேங்க்யூ.